மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. கோவளத்தில் நடைபெறும் மாநாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய 6 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பர். தாவேகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பயணிப்பது அரசியல் ஆதாயம். திருமாவளவன் எடுத்த முடிவு குறித்து சத்தியம் டிவி நடத்திய ஆன்லைன் சர்வேகள் 87 விழுக்காடு பேர் கருத்து பதிவு. சென்னை கலங்கரை விளக்கு முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என அமைச்சர் ராதவ் அர்ஜுனா அறிவிப்பு. பொதுப்பணித்துறை டெண்டரில் இனி பினாமிகளுக்கு இடம் கிடையாது என அமைச்சர் ராதவ் அர்ஜுனா திட்டவட்டம். ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறை எளிமைப்படுத்தப்படும் என சட்டப்பேரவைகள் அறிவிப்பு. முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்தவிதமான பினாமி நிறுவனங்களோ எந்தவிதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். முதலமைச்சர் விஜயின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். இந்தியாவின் கடனை அடைக்க சட்டப்பேரவைகள் அமைச்சர் சரத் கூறிய யோசனை. முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனமும் தெரிவிக்காதது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சட்டப்பேரவையில் பதிலளித்த அமைச்சரும் கர்நாடகாவின் குரலை எதிரொலித்தார் என விமர்சனம். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை யாரும் தடுக்கவில்லை. மத்திய அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். வந்தே மாதரம் தேசிய கீதம் 2இல் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும். மாநில பாடலை இறுதியில்தான் பாட வேண்டும் என்று எதுவும் குறிப்பிடவில்லை என மத்திய அரசு விளக்கம். பாலியல் குற்றங்களை தடுக்க என்கவுண்டர் தான் தேர்வு. சட்டப்பேரவையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்க சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. சென்னை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல். ஒப்பந்தப்படி சொத்துக்களையும் பராமரிப்பு உரிமைகளையும் மெட்ரோ நிறுவனத்திடம் வழங்கியது தெற்கு ரயில்வே. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. உடனடியாக உடைப்பை சீரமைத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு மாணவர் விடுதியில் அரங்கேறிய கொடூரம். 2 மாணவிகளுக்கு குளிர்பானத்தில் போதை மாத்திரை கலந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல். கள்ளக்காதலுடன் விடுதி தூய்மை பணியாளர் அதிரடி கைது. ராமேஸ்வரம் மீனவர்கள் வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையினை அமெரிக்காவின் ஒரு பகுதி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் மறுத்து வரும் நிலையில் டிரம்பின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் பதற்றம். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தனது 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணி தடுமாற்றம். நாளை கடைசி நாள் ஆட்டத்தில் இன்னும் 288 ரன்கள் எடுக்க இலங்கை அணி தீவிரம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 100 சிக்சர்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற சாதனை படைத்தார் ரிஷப் பண்ட். தனது 51வது டெஸ்ட் போட்டியின் 89வது இன்னிங்ஸில் சாதனை எட்டி ரிஷப் பண்ட் அசத்தல்.